நண்பர்களுக்கு வணக்கம். இந்த மாரி கயிறு அறுந்து போயிடுச்சுனாக்கா, ஒண்ணு தூக்கி போட்டுட்டு புது கயிறு வாங்குவோங்க. இல்லாட்டி கயித்த முடிச்சு போட்டு பயன்படுத்திட்டுருப்போம். அ அதுக்கு பதிலா இந்த மாரி ஒரு சின்னதா ஒரு முயற்சி தாங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எதுக்கு நான் இப்படி கட்டுறேன்னாக்கா, இந்த 2 அறுந்த கயிறு 2த்தையும் ஒண்ணு சேர்க்கணுங்க. ஒண்ணு சேர்க்குறப்ப 2ம் ஒரே அளவா நம்ம ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் இந்த இந்த மாரி முடிச்சு ஒரு சும்மா சின்ன கயிற வச்சு ஒரே அளவுக்கு முடிச்சு போட்டுக்கிறோம். இல்லாட்டி நம்ம அந்த நூல பிரிப்போங்க. அடுத்தது வந்து பிரிப்போம். அது வந்து நம்ம ஒண்ணு கம்மியாவும், ஒண்ணு அதிகமாவும் பிரிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த கயிறுங்க. 2ம் ஒரே அளவா பிரிக்கணுங்கிறதுக்காக. அது எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிறலாங்க. இந்த 2ம் ஒரே அளவு இருக்குது. இப்போ வந்து அத பிரிச்சிரலாங்க. அப்படியே பொறுமையா அப்படியே பண்ணலாங்க. ஒண்ணும் தப்பில்ல. இது ஒரு சில கயிறுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 இந்த மாரி இது வந்து பிரின்னு சொல்றது 3 பிரி வருங்க. இது கொஞ்சம் மொத்தங்கிறதுனால இது 4 வரும். இன்னும் இத விட இன்னும் மொத்தமாச்சுனாக்கா 5, 6, 8 இது மாரிலாம் வருங்க. எப்படி வந்தாலுமே இப்ப நம்ம பண்றது 8 கயிறு உள்ளது இந்த மாரி இருந்தாலும் இந்த மாரி நம்ம பண்ணிக்கலாங்க. இப்ப பாருங்க 2த்தையும் பிரிச்சாச்சு. இப்ப இது 2த்தையும் எப்படி ஒண்ணு சேர்க்கிறேன்னு பாருங்க. இப்போ இந்த வலது பக்கட்டு இருக்க கயிறும், இடது பக்கட்டு இருக்க கயித்துலயும் ஒண்ணு தாண்டி ஒண்ணு அடுத்தடுத்தது அப்படியே வர மாரி உங்களுக்கு இப்போ பார்த்தா புரியுங்க. அது மாரி 2த்தையும் ஒண்ணு சேர்த்துக்கணுங்க. பாருங்க இது இப்படி ஒண்ணு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ நம்ம இப்போ ஏதாவது ஒரு பக்கட்டு தான் இப்போ ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு கயிறை இழுத்து விட்டு அந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூலை வந்து அந்த பின்னலுக்குள்ளே சேர்க்கணுங்க. இப்போ இந்த கயிறை நம்ம இந்த பின்னலுக்குள்ளே சேர்த்துட்டோம்னா கடைசி வரைக்கும் இப்போ எந்த கயிற்று உள்ளே விட்டோமோ அதே கயிற்றுக்குள்ளேயே தான் மாற்றி மாற்றி விட்டுட்டே இருக்கணுங்க. அது உங்களுக்கு பார்த்தா புரியும் பாருங்கள். இப்போ வந்து ஒன்று சேர்த்தாச்சுங்களா, ஒன்று உள்ளே விட்டாச்சு. அடுத்த கயிறை எடுத்து உள்ளே விடுறோங்க. அடுத்த பின்னலை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு அடுத்த கயிற்றை அடுத்ததுக்குள்ளே சேர்க்குறோம். இப்போ அடுத்ததை வந்து அடுத்ததுக்குள்ளே சேர்க்குறோங்க. இப்படி 4 கயித்தையும் அடுத்ததுக்குள்ளே சேர்க்கணுங்க. இது 4வது கயிறு, 4வது இதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். இப்போ அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே ஜென்டலாக அப்படியே கொஞ்சம் டைட் வச்சோம்னா போதுங்க. ரொம்ப இருக்கணுன்ட்டு இல்லை. பாருங்கள் இப்போ இது வந்து பாருங்கள், இப்போ இந்த நூலுக்குள்ளே உள்ளே போயிருக்குங்களா, அதே நூலுக்குள்ளே தான் அந்த இடத்துல உள்ளே விடணுங்க. அது கடைசி வரைக்கும் ஒரே நூலுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ இந்த நூலுக்குள்ளே தான் போன தடவையும் உள்ளே விட்டோம். இப்போ அடுத்த தடவையும் அதே நூலுக்குள்ளே தான் விடுறோங்க. அவ்வளோதாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒரு கயிறு சேர்த்தாச்சிங்களா, இப்போ அடுத்த 3 கயிறையும் அதே மாதிரி தான் வருங்க. கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான். இதுக்கு அடுத்தது இது நம்ம இப்போ வந்து இடது பக்கெட்டு பண்ணிகிட்ருக்கோம். வலது பக்கெட்டுமே அதே மாதிரி தான் பண்ணணுங்க. இது வேறு எதுவும் ஒரு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கடைசியில் பாருங்கள், நான் எப்படி இழுத்து காட்டுறேன்னு பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ என்னென்னா, இப்போ இந்த மாதிரி உள்ளே விடுறப்போ கொஞ்சம் வந்து லூஸ் வருங்க. கொஞ்சம் அந்த பின்னல் வந்து கொஞ்சம் பிறண்டு வரும். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒவ்வொரு தடவையும் உள்ளே விடுறப்பையும் அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லூஸ் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு அது மாதிரி பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்தடுத்து பண்ண உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடுங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அந்த முறுக்கை கொஞ்சம் இழுத்து அந்த முறுக்குலேருந்து ஒரு கயிற்றை மட்டும் இழுத்து உள்ளே விடுறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் அப்படி ஆரம்பத்திலே கொஞ்சம் அதை பின்னலை கொஞ்சம் முறுக்கை எடுத்து விட்டுட்டு பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் ஈஸியாக வருங்க. அடுத்தடுத்தது ஃபஸ்ட்டு உள்ளே கோக்கிறது மட்டும்தான் அந்த பின்னல் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்தடுத்தது ஈஸியாக வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு கடைசியாக இது ஆரம்பத்தில் எந்த நூலில் உள்ளே விட்டோமோ கடைசியாகவும் அதே நூலில் தான் வந்துக்கிட்டே இருக்குங்க. நல்லா அப்படி முறுக்கி விட்டுக்கணுங்க. முறுக்கி விட்டோம்னா நல்லா அந்த ஷேப்புக்கு வந்துடும். இது எக்ஸஸாக இருக்கிறத கடைசியாக நம்ம அதை வெட்டி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து வலது பக்கெட்டு, இப்போ இடது பக்கெட்டு பண்ணியாச்சுங்க. இப்போ அதே மாதிரி வலது பக்கெட்டு நம்ம பண்ணணும். இந்த எக்ஸஸாக இருக்கிறத அப்புறம் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த வலது பக்கெட்டு பண்ணலாங்க. சேம் இப்போ நம்ம இடது பக்கெட்டு எப்படி பண்ணணுமோ அதே தான் இதுவும். உங்களுக்கு இதையும் ஃபுல்லாக காட்டினோம்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. அதனால்
நான் உங்களுக்கு தெளிவாகவே தெரியுது. இதே தான் இடது பக்கத்து இப்போ பண்ணுறதும் ஃபுல்லாக அதே மாதிரி தான். நான் கொஞ்சம் வந்து இப்போ பின்னிட்டேங்க. கடைசியாக பின்னுறதை மட்டும் இப்போ காட்டிக்கிறேன். இடையில இருக்கிறது ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோஸ் வந்து அதிகமாக டைம் ஆகும் அப்படின்றதுனால கொஞ்சம் நான் அதை இடையில பண்ணுறதை வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே தான் இதுவுங்க. வேறு எந்த ஒரு இதுவும் மாற்றியெல்லாம் பண்ணுறதில்ல. பாருங்கள், அவ்வளோதான். கடைசி இதுக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ திரும்ப நல்லா இது எல்லாத்தையும் கொஞ்சம் முறுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு பின்னு இருக்குங்க. அதை கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அழுத்தி விட்டோம்னா எல்லாம் சரியாக வந்துடுங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுக்கணும். இப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிறத நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. பொறுமையாக அப்படியே கட் பண்ணுங்க. ஒன்றும் அவசரம் இல்லாமல் பொறுமையாக செஞ்சாலே போதும். ஒரு பக்கெட் கட் பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி இந்த பக்கெட்டும் கட் பண்ணிக்கிறோங்க. 4 கைத்தையும் கட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் முடிச்சு எதுவும் தேவையில்லைங்க. இந்த இதில் அதாவது எக்ஸஸாக இருக்கிறதுலலாம் முடிச்சு போடணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. இதுவே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம முடிச்சு போடுறப்ப பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அது முட்டிக்கிட்டு அது ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுங்க. இதுன்றப்போ எந்த ஒரு நம்ம பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுங்க, மற்றபடி எதுவும் தெரியாது. இது வந்து நம்ம அடையாளத்துக்காக போட்டோம்ல அந்த நூலை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணுறதுனா கட் பண்ணலாங்க, இல்லாட்டி வேண்டாம்னா விட்டுறலாம். ஒன்றும் இது இல்லை. அவ்வளோதாங்க, முடிஞ்சுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா எப்படி இழுத்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க. எவ்வளோ வெயிட்டு இது கொடுத்தாலும் இழுத்தாலும் ஒன்றும் ஆகாது. நல்லா இருக்குது பாருங்கள். நன்றிங்க. அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றிங்க.